மார்னிங் டைமுக்கு ஒரு சிம்பிளான முருங்கை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஒரு உரல்ல போட்டு நல்லா இடிச்சிட்டு, ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அது கூட சேர்த்து வதக்கணும். கூடவே அடுத்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு ஃபைன் சாப்பாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து போட்டு வதக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் அந்த முருங்கைக்காய் பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு வதக்கணும். ஒரு கப் துவரம் பருப்பு இல்லை பாசி பருப்பை தனியாக அவிச்சு வச்சுருக்கணும். அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வதக்கணும். அந்த தக்காளி எல்லாமே ஒன்று சேரணும். அதுக்கடுத்து அதை நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணி 3 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து அந்த குக்கரில் போட்டு வேக விடணும். இது நான் 800 டிகிரிஸ் டெம்பரேச்சரில் 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். விசில் வந்ததும் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது.